வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எப்போ அடிக்குது? டபுள்யூ தான் வருது. ரெக்கார்டிங் போட்டிருக்கு. ஒரு ஹோஸ்ட் இதை நீங்கள் சவுண்டை நிப்பாட்டினா எல்லாம் நினைக்கும். சரியா இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி நம்மோடு என்றென்றும் சூக்குமமாய் நிறைந்திருந்து நம்மை ஆழ்ந்த தவ உணர்வில் நல்லதொரு சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்றங்கள் இணைந்து நடத்தி வரும் அருமையான இந்த இணைய வழி தவ நிகழ்வில் நம்ம ஒவ்வொரு வாரமும் குரு மகானின் கவிதைகள் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல இன்றைக்கு மற்றும் ஒரு அற்புதமான கவி. உலக சமாதான திட்டங்கள் புத்தகம் சாமிஜி எழுதின முதல் புத்தகம். கிட்டத்தட்ட 200 பாடல்கள் கிட்ட எழுதியிருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பா படிச்சு பாருங்க. ஞான களஞ்சிய பாடல்கள் தான் கொடுத்திருக்காங்க. அதுல வருது விளக்கத்தோட. 66வது பாடல் இது. இந்த பாடல் ஒரு முறை நான் படிக்கிறேன். இத்தகைய சங்கம் ஒன்று அமைத்து உள்ளோம். அந்த பாடலோட தலைப்பு உலக சமாதான சங்கம். பாடல்: இத்தகைய சங்கம் ஒன்று அமைத்து உள்ளோம், எல்லோருக்கும் அதில் சேர உரிமையுண்டு. வித்து கெடும் விபச்சாரம், புகை, கள் தள்ளி விவேகமுடன் தொழில் செய்து குடும்பம் காத்து நித்தம் ஒரு சிறு நேரம் ஓய்வில் தேர்ந்து நேர்மையுடன் சமூக சேவை செய்ய நினைக்கும் உத்தமர்கள் அனைவருமே ஒன்று சேர்வீர். உலக மக்கள் நல் வாழ்வுக்கே உழைப்போம். ரொம்ப அருமையான பாடல். அவரோட கனவு அந்த உலக சமாதானம். என்னெல்லாம் செய்ய முடியும், இந்த உலக சமாதானத்துக்கு என்ன பண்ண முடியும், எப்போதும் அதே ஞாபகம் இருந்தாங்களா. அவர் அருட்தந்தை அவர்கள் இப்ப சமீபத்துல அவருடைய மகா சமாதி தினம் மார்ச் 28 முடிஞ்சது இல்லையா. அவர் அந்த இறக்கும் தருவாயில், சமாதியாகும் தருவாயில் கூட வாழ் முணுமுணுத்துட்டே இருந்துதான். அவர்களுக்கு அருகில் இருந்து சேவை செய்யும் அவர் மகள்கள் சாமிஜி என்னமோ சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி கிட்ட போய் என்னன்னு கேட்டாங்களாம். அப்ப அவர் வாயிலிருந்து உதிர்ந்த அந்த வார்த்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த கடைசி மூச்சு வரைக்கும், அந்த சரீரமாக இருந்த வரைக்கும் தூக்குமமாக நமக்கு நிறைந்திருந்து நமக்கு உலக சமாதானத்துக்கு சேவை செய்துக்கிட்டேதான் இருக்காங்க. எல்லார் மூலமாகவும் சரீர உடலாக, அந்த ஸ்தூட உடலாக இருந்த வரைக்கும் கூட அவருடைய நினைவு முழுக்க உலக சமாதானத்திலே இருந்தது. அப்படி ஒரு அத்தனை இந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இந்த உலகம் சமாதானம் பெறணும், மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியமாக ஆனந்தத்தோட இருக்கணும், அமைதியோட இருக்கணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கம் மட்டும்தான் அவர் சிந்தனையில் இருந்துட்டே இருந்தது. உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் இருக்கு. இந்த உலக சமாதானத்துக்கு பல அமைப்புகள். இன்ஃபேக்ட் உலக அமைதிக்கே எடுத்துக்காட்டா நார்வே நாட்டைதான் நிறைய சொல்றாங்க. ஸ்ரீலங்கா பிரச்சனைகள் கூட நார்வே நாடுதான் கூட இருந்து அதை அந்த ரொம்ப பீக்ல இருந்த போது அவங்க தீர்த்து வச்சிருக்காங்க. ஸ்ரீலங்கா நாட்டை விசிட் பண்ணி அங்க இருந்து பல கலந்தாய்வு கூட்டங்கள்லாம் மேற்கொண்டு இந்திய அரசாங்கத்தோடையும் அவங்க இணைந்து அந்த ஸ்ரீலங்கா நாடு அந்த அமைதி பெறத்துக்கு நிறைய நார்வே அரசாங்கம் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லா நாட்டிலையும் பல சங்கங்கள் இருக்கு. உலக தமிழ் சங்கம்னு இருக்கு, உலக மருத்துவ சங்கம்னு இருக்கு, உலக வர்த்தக மைய சங்கம் இருக்கு, பன்னாட்டு கழகங்கள் இருக்கு, சர்வதேச அமைப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பல சங்கங்கள் பல்வேறு துறைகள்ல சேவையாகவே செய்துட்டு வராங்க. முதல்ல சங்கம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சங்கங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்துல இருந்து வந்திருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு பொருள் சமூகம். பலர் ஒன்று கூடி
ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக இணைந்து செய்யக்கூடிய அந்த அமைப்புக்கு பெயர் தான் சங்கம் அப்படிங்கிறாங்க. எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு பார்க்கும்போது பௌத்த காலத்துல இருந்து புத்தர் மகா அவர் அவர் இருந்த காலத்திலேயே தொடங்கி இருக்கு. உண்மையிலே பிக்குகள் அதாவது துறவிகள் மற்றும் இந்த கன்னியாஸ்திரிகள் எல்லாரும் சொல்லப்படும் புத்தரின் நியமிக்கப்பட்ட பின்பற்றாளர்கள் அவரோட ஃபாலோயர்ஸ் எல்லாரும் முதன்மையாக அவர்கள் தான் அந்த சங்கம் அவர்கள் கூடிதான் அந்த சங்கம்னு ஒண்ணு துவங்கி இருக்கு. புத்தர் ஞானம் அடைந்த பிறகு அவருடைய 4 முதன்மையான தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு அந்த போதனைகள் பல ஆண்டுகளாக சந்நியாசம் பயின்ற தன்னுடைய அவர் கூடவே டிராவல் பண்ண நண்பர்கள் ஒரு 5 பேருக்கு கொடுத்தாங்களா. அப்படின்னு சொல்லி புத்த நூலான தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படிங்கிற நூல் சொல்றதுங்க. இந்த போதனைகள் அப்போ வந்து அந்த 5 சன்னியாசிகளும் புத்தரின் சீடர்களாக மாறினார்கள். அந்த போதனைகளை கேட்ட பிறகு அந்த 5 சீடர்கள் தான் சங்கத்தில் முதல் 5 உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி பௌத்த மதம் சொல்றது. இப்படித்தான் சங்கம் வந்து உருவாகி இருக்கு. அதுக்கப்புறம் புத்தர் 45 வருட காலம் தான் உணர்ந்த கருத்துக்களை தத்துவங்களை விளக்கங்களை போதனைகளாக உலகம் முழுக்க சொல்ல ஆரம்பிச்சு பலருக்கு சொல்லியிருக்காங்க. பல பேருக்கு வந்து என்ன பயம்னா அந்த உலக வாழ்க்கையை இந்த வாழ்க்கை விடுறதுக்கு மனசு இல்ல, அதை விட்டுட்டு வரணுமோ அப்படிங்கிற அந்த பாமர வாழ்க்கை சொல்லுவாங்க இல்லையா, அந்த பார் உலகில் அந்த ஆசைகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அதை விட்டுட்டு எப்படி சங்கத்தில் சேர்றதுன்னு சொல்லி தயக்கத்தில் நிறைய பேர் சேரல ஆரம்பத்துல. ஆனா நிறைய பேர் இதுக்குள்ள வந்திருந்தவங்களும் இருக்காங்க. இப்படித்தான் வந்து சங்கம் உருவாகி இருக்கு. ஆனா நமக்கு தெரியும் நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிப்பட்ட சங்கம் கிடையாது. இல் வாழ்க்கையில் இனிமை கண்டு இந்த இனிமையோடு அமைதியோடு நம்ம சமுதாய வாழ்க்கையில நம்மால் ஈடுபடுத்தி கொண்டு நம்ம சேவை செய்து வர முடியுங்கிறத வாழ்ந்து காட்டின மகானை பின்பற்றி நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது மாதிரி உலக மக்களின் நலனுக்காக எத்தனை சங்கங்கள். இப்படி ஒரு சங்கம் அமையணும்னா உலக சமாதான சங்கம் அமைக்கணும்னா எப்படி இருக்கணும், அதுல இருக்கிற உறுப்பினர்கள் முதல்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த பாடலே. இந்த சங்கத்துல சரி எல்லாருக்கும் உரிமை இருக்கு. சாமிஜி சொல்றாங்களே எல்லாரும் தவம் பண்ணலாம், உடம்பும் உயிரும் இருந்தா போதும் எல்லாரும் தவம் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அது போல நம்ம சேவை செய்யறதுக்கு எல்லாருமே சேவை செய்யலாம். உலக மக்களுக்கு அனைவரும் தொண்டாற்றலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா எப்படி இருக்கணும், நமக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு, நமக்குன்னு அந்த ஒழுக்க பண்பாடு இருக்கு. அதை பின்பற்றி இருந்தாதான் நம்மால் சேவை செய்யவே முடியும். அந்த சங்கத்தின் உறுப்பினராகி சேவை செய்ய முடியும். நமக்கு சொல்றாங்க 5 ஒழுக்க பண்பாடுல சொல்லியிருக்காங்க இல்லையா சாமிஜி, அதை பத்தி நான் பார்க்க போற விளக்கம். அத்தனை அந்த ஒழுக்கம் 2 ஒழுக்க பண்பாடு இப்ப நம்ம சொன்னோம். அந்த ஒழுக்க பண்பாட்டோடு இருக்கும் போதுதான் தன் உயிர் போல் பிற உயிர்களையும் நாம் பார்க்க முடியும். அந்த சேவை நிஷ்காமிய கர்மியமாக மனதார அந்த உள அன்போடு நம்ம செய்யவும் முடியும். சொல்றாங்க சாமிஜி சொல்றாங்க, இத்தகைய சங்கம் ஒன்று அமைத்து உள்ளோம், எல்லோருக்கும் அதில் சேர உரிமை உண்டு. வித்து கெடும் விபச்சாரம் புகை கள் தள்ளி தள்ளி வச்சிடணுமா, விவேகமுடன் அறிவோடு தொழில் செய்து, விவேகம்னா அறிவு மட்டும் இல்ல, அந்த நேர்மறை அறநெறியோடும் தொழில் செய்து குடும்பம் காத்து. என்ன சொல்றாங்க, இந்த 2 வரிதான் ரொம்ப முக்கியம். இந்த சங்கத்துல உறுப்பினராகனா இதுதான் அடிப்படை தகுதி. முதல்ல வந்து வித்துக்கடும் விபச்சாரம் அப்படின்னு இருக்காங்க. இந்த முறையற்ற பால் கவர்ச்சிதான் மகர்ஷி அவர்கள் அதை சொல்றாங்க. அழுத்தமாக கொடுத்திருக்க அந்த வார்த்தைகள்ல ஒரு அழுத்தம், வித்துக்கடும் விபச்சாரம். பாலுணர்வு முறைப்படுத்தப்படாமல் இருப்பது அதுதான் வந்து ஒழுக்க கேட்டிற்கான காரணம். பொருள்கள் மேல ஆசைப்படுறது போல மறு பால் இனத்திடமும் ஆசைப்படுவது பால் கவர்ச்சி. இது கற்பொழுக்க கேட்டை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒருவனுக்கு ஒருத்தியின் மாண்போடு தக்க பருவ வயது வரும்பொழுது திருமணம் செய்து அதன் மூலம் இந்த வித்து கழிவை நம்ம வந்து முறையாக கழிப்பது, அதுதான் வந்து முறையான ஒரு தாம்பத்தியம், முறையான ஒரு விஷயம். ஆனா அது இல்லாம மற்ற வேற பால் இனத்தோடு எப்போதும் அந்த எண்ணத்தோடு இருப்பது வந்து கற்பொழுக்க சீர்கேடு, கற்பொழுக்கம் கிடையாது அப்படிங்கிறாங்க. பிறர் உள்ளம் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் தன்னுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும் என்ற அளவில்
இச்சையை அதாவது ஆசையை நிறைவு செய்து கொள்வதற்கு வரம்பு கடந்து செய்யும் முயற்சியும் செயலும் எதுவோ அதுதான் முறையற்ற பால் கவர்ச்சியா வருகிறது. இது சாமியம், இது கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இதுவும் இச்சையோட இன்னொரு கட்டம் தான். அதுவும் ஒரு பொருள் மேல பாசப்படுறது போல, புகழ் கவர்ச்சி போல, மறு பாலினத்தின் மீதும் கவர்ச்சி. அப்ப இது செய்யும் போதே நமக்கு கர்மம் கலங்கப்பட்டுடுது இல்லையா? முறை தவறி இசைவோடு உறவு கொண்டால் அது தவறுதான் அப்படிங்கிறாங்க. இப்ப வறுமை இதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த உலகம் முழுக்க இது பிரச்சனை, பெரிய பிரச்சனையாவது நம்ம அங்கங்க நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். வறுமை மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு காரணங்களாலும் விபச்சாரம்ங்கிற ஒரு தொழிலாகவே நம்ம சமுதாயத்துல நடைபெறுறது. 20 வயதுக்கு கீழே உள்ள பெண்கள் தான் அதிகமாக இந்த மாதிரி பயன்படுத்தப்படுகிறாங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். இதை விட இன்னும் பகீர் தகவல் என்னன்னா, ஆண்களும் நம்ம விபச்சாரம்னா பெண்களை தான் நம்ம தவறா பெண்கள் மட்டும் திருச்சி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஆண்களும் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுவதுதான். இது பத்தி டீட்டெயில் பார்க்க ரொம்ப எனக்கு வேதனையா இருந்தது. இவையெல்லாம் தனி மனித கருமைய களங்கங்களை ஏற்படுத்துவது மட்டும் அல்லாமல் சமுதாய பதிவுகளாகவும் வான்காந்த களத்தில் அழுத்தமாக பதிவாறுது. சமுதாய சீர்கேடுகளுக்கும் இப்ப நம்ம வாழ்த்தும் போது சொன்னோம் இல்லையா, இயற்கை சீற்றங்கள், போர்ப்பகல், இதுக்கெல்லாம் இதுவும் ஒரு காரணம். பல காரணங்கள்ல இதுவும் ஒரு காரணம். சமுதாய சீர்கேடுகளும் இதனாலும் ஏற்படுகிறது. சமுதாயமும் தனி மனிதனும் களங்கப்படாமல் இருக்க மகரிஷி அவர்கள் பொக்கிஷமாக தந்துள்ள காய கல்ப பயிற்சியை சிறந்த எல்லாருமே நம்ம அனைவரும் பயிற்சி செய்து வரும்போது, அனைவரும் தான் உலகத்தில் உள்ள மக்களை குறிப்பிடுற பயிற்சி செய்யும்போது வரும்பொழுது மனதில் அந்த ஒவ்வொரு செல்லிலும் அந்த ஒழுக்கம்ங்கிறது பதிந்து கற்புணர்வு காக்கப்படும். அது போல இன்னொரு காரணம் குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் அன்போடும் அனுசரணையோடும் இருக்கும் பொழுது, கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் நட்புணர்வு ஓங்கி இருக்கும் பொழுது குழந்தைகள் வெளியில் நட்பு தேடி அவங்க வெளியில போக மாட்டாங்க. எப்படி தடுமாறி தடம் மாற மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்தது புகைப்பிடிப்பது. 2வது லைன் சொல்றாங்க இல்லையா, புகை கல் தள்ளி அப்படிங்கிறாங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த ஒரு தவறான பழக்கங்களோட நம்ம சமூக சேவை செய்ய முடியாது. நாம சரியா இருக்கும்போது தானே நம்ம மற்றவங்களை செய்ய முடியும். பட் எத்தனை பேர் ஆசிரியர் பயிற்சி எடுத்தவங்களை ஒப்புக்கொள்வாங்க. நம்ம பயிற்சி எடுத்து, அதாவது சேவை செய்ய துவங்கின பிறகு, மனவளக்கலை தொண்டு ஆரம்பிச்ச பிறகு ரொம்ப சரியா நம்ம உடற்பயிற்சி எல்லாருமே பண்ணுவோம். ஏன்னா நாம மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நாம செஞ்சிருந்தாதான் அதை சொல்லிக் கொடுக்கறதும் அவங்களுக்கு முழுமையாக போய் சேரும். அந்த விதத்துல நாம அதை செய்ய ஆரம்பிச்சிருப்போம். அது போல நம்மகிட்ட இருக்கிற ஒழுக்க பழக்க வழக்கங்கள் நல்லபடியா இருக்கும்போதுதான் சமுதாயத்துக்கு நம்ம இந்த சேவையை செய்ய முடியும். இப்ப எது சொல்றாங்க, இன்னும் என்ன சொல்றாங்க, புகைப்பிடிப்பது, குடிப்பது இந்த பழக்கம் உள்ளோரால் உலக சமாதான சங்கத்தில் இணைந்து தொண்டாற்ற முடியாதுங்கிறாங்க அருட்தந்தை அவர்கள். போதை பழக்கம் என்பது மூளையை பாதிக்கும் ஒரு சிக்கலான நோய் அப்படிங்கிறாங்க. உலக மக்கள் தொகையில 15 முதல் 64 வயதுக்கு உட்பட்டவர்கள் மொத்தம் 5.3% பேர் தங்கள் வாழ்க்கையில ஒரு கட்டத்திலாவது போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறதா ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. வளர்ந்த 200 நாடுகள்ல 46 நாடுகள் சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பதாக ஒரு குறிப்பு சொல்றது. தேசிய அமெரிக்க போதைப் பொருள் பயன்பாட்டு கணக்கெடுப்பின்படி 2021ஆம் ஆண்டு 12 வயதிலிருந்து அதற்கு மேற்பட்டவர்கள் 8.6% பேர், அதாவது 24 மில்லியன் மக்கள் கடந்த ஆண்டு குறைந்தது ஒரு போதைப் பொருள் பயன்பாட்டோட மேற்கொண்டிருக்காங்க. இதனால என்ன ஆகுது, போதைப் பொருட்களால இறப்பு சதவீதமும் உயர்ந்துகிட்டே போகுது. அப்ப இந்த தகுதியோட இதோட நம்ம சேவை செய்ய முடியுமா? இந்த சங்கத்துல இடமில்லை. அப்ப யார் சங்கத்துல இருக்கணும்? மனவளக்கலை யோகிகள் பெருகணும். உலகம் முழுக்க மனவளக்கலை யோகிகள் பெருகணும். மனவளக்கலை யோகிகள் எல்லாம் அந்த உலக சமாதான சங்கம் உலகம் முழுக்க தோற்றுவித்து இந்த இது கொடுக்கணும். அடிப்படை தேவை. அடுத்தது சொல்றாங்க, குடும்பம் காத்துன்னு சொல்லுங்க. விவேகமுடன் தொழில் செய்து குடும்பம் காத்து. நமக்கு அடிப்படை தேவை இருக்குங்க. பிறந்தாச்சு, வாழ்ந்து கொண்டிருக்கோம். பசி, தாகம்,
இருப்பிடம், உடற்கழிவுகள் வெளியேற்றம் போன்ற காரணங்களுக்காக நாம பொருள் சம்பாதிச்சுதான் ஆகணும். அடிப்படை தேவைக்கு ரொம்ப முக்கியம். நேர் வழியில நாம சம்பாதிக்கும் போது அது நிறைவை கொடுக்கும். மாறி நம்ம அற அற வாழ்க்கை இல்லாத மாறி சம்பாதிக்கும் போது நமக்கு அதுக்கான நம்ம விளைவுகளை அனுபவித்தே தீரணும். நம்ம சந்ததியினருக்கும் அது போய் சேரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? அரமனை பற்றாமல் பற்றினை பற்றி இருக்கும் போது அது பாதகத்தை கொடுக்கிறது அப்படின்னு ஒரு வரி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. புகழ்பற்று, பொருள் பற்று, இந்த இருவகை பற்றுதான் எல்லாத்துக்கும் காரணம். தனது தேவைக்கு மீறியும் வசதியை பெருக்கிக் கொள்ளும் போது ஐம்பெரும் பாவச் செயல்கள் செய்ய நாமெல்லாம் ஆளாகும். அப்ப அது என்ன பண்ணுது? நமது கருமையத்தை களங்கப்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க. உலக சமாதான சங்கத்தில் அங்கத்தினராக நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உள்ள களங்கத்தோடு நம்ம உலகுக்கு தொண்டு செய்ய முடியாது. ராஜசேகரன் அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவருடைய ஸ்பீச்சில் நிறைய வந்துட்டு இருக்கியா யூடியூப்ல, அதுல நான் கேட்டிருக்கேன். முன்னாடி ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருக்காங்க, தவறுகள் நிறைய கண்ணெதிர பாக்குறோம். அரசியல்வாதிகளாகட்டும், உலக வரைபடத்துல ரொம்ப பெரிய ஸ்தானத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க பர்சனல் லைஃப் பார்க்கும்போது நிறைய தவறு செய்திருக்காங்க. ஆனா அவங்களால எப்படி அந்த ஒரு போஸ்ட்ல இருந்து உலக மக்களுக்கு சேவை செய்ய முடியுது அப்படின்ட்டு கேள்வி கேட்டப்ப அவங்க சொன்ன பதில், ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் அவங்க சேவை செய்வாங்க. அதாவது ஸ்டாக்குங்கிறது புண்ணிய பதிவு. எந்த அளவுக்கு புண்ணிய பதிவு இருக்கோ அது வரைக்கும் அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கும். அவங்க அந்த தொண்டு செய்வாங்க. அதுக்கப்புறம் மாறான பதிவு அதன் வேலையை காட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா செயலுக்கு விளைவு நிச்சயம். நமக்கு குரு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப நம்ம எப்போது நிறைய சேவை செய்யணும்னா புண்ணிய பதிவு நல்லா அழுத்தம் பெற்றிருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அற வாழ்க்கை வாழணும். அறநெறி வாழ்க்கை வாழும்போதுதான் நமக்கு அது புண்ணிய பதிவு கூடும். நமக்கு அந்த உடல்ல நம்முடைய காந்தக்களம் தூய்மை பெற ஆரம்பிக்கும். உலகத்துக்கு நாம் தொண்டாற்ற முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? இயற்கையிலும் பேராற்றல் நம்மளை அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், தள்ளும் ஆற்றல். இயற்கையா நமக்கு அதுலேருந்து நம்ம ஒதுங்கிடுவோம். நம்ம விரும்பி வெளில போக வேண்டியதில்லை. அப்ப நம்மளை நாம் மேம்படுத்தி கொள்ளணும். அதை ஒதுங்கிட்டோங்கிறது நம்ம ஃபீல் பண்ணவே வேண்டாம். நம்ம எல்லாம் இப்ப எல்லாம் தொண்டு செய்திருக்கிறோம். நம்ம இருக்கிற புண்ணிய பதிவுகள் தான். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் தொண்டு செய்தா பாவங்கள் கழிது. கிடையாது. புண்ணிய பதிவுகள்னால நம்ம எல்லாம் தொண்டு செய்துட்டு இருக்கோம். பாவத்தின் தாக்கம் குறையும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நிறைய தவம் செய்யணும். நம்மளுடைய காந்த களத்தை, கருமையத்தை தூய்மை செய்து கொண்டே இருக்கணும். சரிங்களா? கருமையம் தூய்மை பெறப்பெற நமது காந்த களமும் தூய்மை அடையுது. அப்ப தெய்வீக ஆற்றல் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கும். இத்தகைய சங்கம் ஒன்று அமைத்துள்ளோம். எல்லோருக்கும் அதில் சேர உரிமையுண்டு. வித்துக்கள் விபச்சாரம் புகைகள் தள்ளி விவேகமுடன் தொழில் செய்து குடும்பம் காத்து. சாமிஜியோட ஐந்தொழுக்க பண்பாடு பாடல் நமக்கு தெரியும். அந்த புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். ஒரு மனிதன் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமா வாழணும்னா இதெல்லாம் நம்ம இருக்கணும். இந்த ஐந்தொழுக்க பண்பாடு பின்பற்றணும். அப்புறம் ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொன்னதுனாலதான் இரண்டொழுக்க பண்பாடாக மாத்தினாங்க. சுருக்கினாங்கன்னு சொல்லணும். சுருக்கினாங்க. ஏன்னா அந்த ஐந்தொழுக்க பண்பாடோட சார அம்சம் அந்த இரண்டொழுக்க பண்பாடுலயே அடக்கம். ஐந்தொழுக்க பண்பாடு பாடல் பாருங்க. புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை அவரவர்த்தம் அறிவில் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் மதிப்பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா நெறியும் உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பும் பொது விதியான் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். இந்த தொண்டோடு முடிக்கிறாங்க. பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். இந்த பாடலோட சாராம்சமாக இந்த ஐந்தெழுத்து பண்பாடு பாடலை பாக்குறோம். இதுதான் சுருக்கி இரண்டொழுக்க பண்பாடு இல்லையா? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். யாருடைய போது அது யாரு? முதல்ல நம்மளதான், நம்முடைய உடலுக்கு. அப்ப போதை எடுத்துக்கிட்டோம்னா, போதை பொருள் உட்கொண்டோம்னா அது உடலை கெடுக்கும். பொய் சொன்னோம்னா நமது கருமையத்தை கெடுக்கும். புகை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடலை கெடுக்கும். அப்ப நம்மளுடைய உடலை நம்ம கெடுக்கக்கூடிய விஷயங்கள். அதுதான் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவி செய்வேன். அப்ப அதுக்கு அடுத்தது நான் நல்ல உடல் தகுதியோட மன வளத்தோட
காந்தக்களம் தூய்மை பெற்று உயர்ந்த அந்த தெய்வீக சக்தியோட நான் இருக்கும்போது மற்றவர்களுக்கும் தொண்டு செய்து வாழ்வேன். இது மட்டும் இல்லாம இதுல இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க, குடும்பம் காத்து. என்ன சொல்றாங்க? விவேகமுடன் தொழில் செய்து குடும்பம் காத்து அப்படிங்கிறாங்க. அப்ப குடும்பம் காத்துன்னு என்ன பண்ணும்? நாம குடும்பத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை தவறாது ஆற்றிட வேண்டும். 20 வயது வரைக்கும் தான் பிள்ளைகள் வளருகிற பருவம். அப்ப அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோர், வீட்டில் பெரியவர்கள் குடும்பத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமை, இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம குடும்ப அமைதி ரொம்ப முக்கியங்க. இந்த வாழ்க்கையில நிறைவும் நிம்மதியும் இல்லைன்னா பொது வாழ்க்கையில் நம்மால் ஈடுபடவே முடியாது. சாமிஜி சொல்றாங்க, வாழ்க்கை துணை ஒத்துக்கலைன்னா அது ஞானமே ஆனாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு வாழ்ந்து காட்டினாங்க. குரு வந்து அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. இப்ப குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு இல்லாத போது அவர்களின் எண்ணமே நமக்கு தடையாக வந்து நிற்கும். நம்மளால அடுத்த கட்டத்துக்கு ஆன்மீகத்திலையும் சரி, ஆன்மீக பயணத்திலையும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, எங்கேயுமே தொழிலும் சரி, எங்கேயுமே வந்து குடும்ப வாழ்க்கையில அமைதியும் நிறைவும் இல்லைன்னா அது வந்து நம்மளோட எண்ணமே நமக்கு தடையாக நிற்கும். அப்ப நம்ம குடும்பம் குடும்பம் காத்துங்கிறது குடும்ப கடமை மட்டும் இல்லாம குடும்ப அமைதியும் காக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இங்கே சொல்லப்படுது. மனவளக்கலை பயின்றால் மட்டும்தான் கனிவு பணிவு துணிவோடு பொறுமையோடும் விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாகம்ங்கிற அந்த உயர்ந்த குணங்கள் நாம இயல்பாக கொண்டு உலகத்திற்கு நற்தொண்டாற்றி மகிழ்வோடு மகிழ்வித்து மகிழ முடியும். மனவளக்கலை வரலைன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? நம்ம வீட்டுல ஏட்டிக்கு போட்டியாதான் எல்லாமே இருந்திருக்கும். நீ 4ன்னா நான் 8. இப்ப அந்த இடத்துல எப்பவும் முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கும். மனவளக்கலை வந்ததுனால ஏதோ பிரச்சனை என் கருமையத்துல இருக்கிற களங்கத்தினால இந்த பிரச்சனை வருது. அவர்களை அன்போடு வாழ்த்தி மன்னித்து வாழ்த்தி நிறைவாக அந்த உள்ளன்போடு நம் வீட்டுக்கு முதல்ல சேவை செய்து நம் செய்யற வேலைகள் ஒன்னொன்னு சேவைதான். சேவை செய்து அந்த அன்போடு நம்ம வாழும்போது இந்த குடும்பத்தின உறுப்பினர்கள் ஒருவர் ஒருவர் அன்பு பாராட்டி வாழும்போது இந்த குடும்ப அமைதி ஓங்கி இருக்கும். அப்ப குடும்ப வாழ்க்கை நமக்கு நிறைவாக இருக்கும்போது நம்ம மனம் மகிழ்வோடு உலகத்துக்கு தொண்டாற்றலாம் தானே. ஆனா நம்ம குடும்பத்தையே பார்க்க நேரம் இல்லைங்கிறாங்க. அப்படி இல்லை. எப்ப செய்ய போறோம்? சேவை செய்ய போறோம் இல்லையா? இதோட வாழ்ந்துகிட்டே தான் நம்ம செய்ய முடியும். குடும்பம் நம்ம இது அந்த சேவை செய்ய செய்ய குடும்ப வாழ்க்கையிலேயும் நமக்கு இன்னும் நம்மளுடைய சந்ததிகளாகட்டும் நம்மளுடைய பிள்ளைகள் அவர்களுடையதும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். அந்த குடும்ப வாழ்க்கை நிறைவா இருக்கும்போது தொண்டிலும் ஒன்றோடு ஒன்றை சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கொண்டு வந்தவனையே தொண்டு செய்துதான் தீர்க்கணும்னு சொல்றாங்க இல்லையா பெரியவங்க. இப்ப இந்த பாடல் திரும்பி தொடர்ந்து பாக்குறோம். நித்தம் ஒரு சிறு நேரம் ஓய்வில் சேர்ந்து நேர்மையுடன் அடுத்த 4 வரிகள். முதல் 4 வரிகள் தகுதி, என்ன மாதிரி தகுதி இருந்ததுன்னா இந்த சங்கத்துல இப்படி இருக்க முடியும்ட்டு. அடுத்த 4 வரிகள் நித்தம் ஒரு சிறு நேரம் ஓய்வில் சேர்ந்து நேர்மையுடன் சமூக சேவை செய்ய நினைக்கும் உத்தமர்கள் அனைவருமே ஒன்று சேர்வீர். உலக மக்கள் நல் வாழ்வுக்கே உழைப்போம். உலக சமாதானம் வரணும். அவர் இன்னமும் அவருடைய அந்த தூய்மையான அந்த சூக்கும தேகம் வந்து எல்லா உலகம் முழுக்க இந்த பிரபஞ்ச களத்துல இருந்துட்டேதான் இருக்கு. உலக சமாதானம் அடையும் போது இளைஞர்களும் ஒன்று சேரும் சொல்லி அடிக்கடி கோதையம்மா சொல்லுவாங்க. உலக சமாதானம் வேணும். அப்ப எப்படி நமக்கு குடும்ப கடமை இருக்கு, தொழில் செய்யறோம், நேரம் சரியா இருக்கு. ஆனாலும் இப்ப நம்ம நார்வேல ஒன்று கூடி ஒரு மணி நேரம் உட்கார்ந்து நம்ம பேசுறோம். இது போல நமக்கும் கிடைக்கிற சிறு நேரத்துல இந்த ஓய்வு நேரத்துல எத்தனையோ போன் பாக்குறோம், எத்தனையோ விஷயங்கள் பாக்குறோம். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நேர்மையுடன் சமூக சேவை செய்ய நினைக்கும் உத்தமர்கள். ஏன்னா நேர்மையுடன் தான் அந்த புகழ் விரும்பியோ இல்ல வேற ஏதாவது அறவழி தாண்டியோ அந்த எண்ணங்கள் இதன் மூலம் தன்னால் ஏதாவது சம்பாதித்துக் கொள்ள முடியுமா அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு சேவை செய்ய வராமல், ஏன்னா அது பின்னாடி திருப்பி விளைவை கொடுக்கும்போது தெரியாம கூட செய்யறாங்க. அறியாமைதான் நான் பாக்குறேன், அறியாமையா பாக்குறேன் இது. அது மாதிரி இல்லாம அந்த மனது அந்த பூரணமான எண்ணத்தோடு தூய்மையான எண்ணத்தோடு உலகுக்கு தொண்டு சேரும். இப்போ ஈகை ஈகை பத்தி நமக்கு வந்து சாமிஜி வந்து சொல்றாங்க,
அற வாழ்க்கை நமக்கு ஏன்னா நேர்மையான சமூக சேவை சொல்லும்போது இந்த அறநெறி வாழ்வு நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒரு 5 நிமிஷத்தை நிறைவு பண்ணிடுறேன் நானு. மனித குலத்தின் சிறப்புகள்ல ஒன்று பிறர் படும் துன்பத்தை கண்டு இரங்கலும். ஒரு சின்ன நாய்க்குட்டி கஷ்டப்பட்டு காலையில நேத்திக்கு நினைக்கிற வீடியோ பாக்குறேன். அவ்வளவு வெள்ளம் போயிட்டு இருக்கு. ஒரு பூனை வந்து அந்த வெள்ளத்துல மிதக்குது. ஒரு லேடி வந்து தன் உயிரை படயம் வைத்து இடுப்புல கயிறு கட்டி இறங்கி அந்த பூனையை போய் காப்பாத்துறாங்க. துன்பம் போக்கும் தூய நெறியாம் அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம் அப்படிங்கிறாங்களே சாமிஜி. மனித குலத்தை சிறப்புல ஒன்று பிறர் படும் துன்பத்தை கண்டு இரங்கலும் அத்துன்பத்தை போக்க முயல்வதும் தான். அந்த வகையில எழுந்த செயல் தான் ஈகைன்னு சொல்லி சொல்றாங்க. எது ஈகை? பொருள் கொடுப்பது, பணமா கொடுக்கிறது, அது மட்டுமே ஈகை சொல்ல நினைக்கிறாங்க. எல்லாராலையும் இது முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப ஈகைங்கிறது எதையோ நினைத்து ஒன்றை எதிர்பார்த்து பொருள் கொடுத்து உதவி செய்வது என்று தவறான அர்த்தத்தை மனதில் கொண்டிருக்காங்க. அது மாதிரி நினைச்சிட்டு எது செய்யறாங்க. ஆனா அப்படி கிடையாது. உடலாலும் எண்ணத்தாலும் ஈகை ஆற்றலாம். நோயில கஷ்டப்படுறாங்க, அவங்க சீக்கிரமா குணமடையணும் அப்படின்னு சொல்லி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடணும் சொல்லி வாழ்த்துவது கூட எண்ணத்தால் செய்யும் ஈகைங்கிறாங்க சாமிஜி. நிஷ்காமிய கர்மமாக நாம எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்வது உயர்ந்த தொண்டு அப்படிங்கிறாங்க. இதைத்தான் சாமிஜி நமக்கு உயர் புகழ்னு கூட சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த உயர் புகழ்ங்கிறது நம்ம ஒருத்தர் இந்த பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தானே போய் சொல்லிக்கிறதோ இல்ல ஒருத்தவங்க சொல்லணும் எதிர்பார்த்து செய்யறதோ அது உயர் புகழ் இல்ல. தான் செய்த அந்த அந்த சமயத்துல செய்ததுனால அவர்களுடைய துன்பம் தீர்ந்ததுன்னா அதுதான் உயர் புகழ் அப்படின்னு சொல்லி நம்ம சாமி சொல்றாங்க. 1955 இன்னொரு கவிதை கூட எழுதியிருக்காங்க. இந்த சங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு உலக சமாதான சங்கம் வேண்டும் அப்படிங்கிறாங்க. பார் முழுதும் உலக சமாதான சங்கம் பல பிரிவில் மக்களுக்கு கடமை செய்தே. இத்தகைய நல்லோர்கள் அப்ப உலகம் முழுக்க இந்த மனவளக்கலையை நம்ம பரவும் பொழுது உத்தமர்கள் ஓங்கி அவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகும் இல்லையா? இது அப்போ இந்த உலக சமாதான சங்கமானது பார் முழுவதும் பரவணுங்கிறாங்க. பல பிரிவுலையும் வரணுங்கிறாங்க. ஒரு இது மட்டும் இல்லாம எல்லா துறைகளையுமே வரணும். மக்களுக்கு கடமை செய்யணும். ஆர்வமுடன் அரசுக்கு ஒத்துழைத்து, ஏன்னா அரசாங்கம் ஒண்ணு இருக்கு இல்லையா? உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரிழவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். இப்பதானே சொன்னோம். அப்ப அந்த அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அரசு ஆள்பவர்களும் தூய்மையான எண்ணங்களோட அந்த சமுதாய சேவை செய்யணுங்கிற எண்ணத்தோட அவங்க இருக்கணும். அனைத்துலக நிலையமாய் விளங்கி நிற்கும் நேர்மையுள்ள பொறியியலார், மருத்துவர்கள், இணைவறிந்தோர், விஞ்ஞானி இவர்கள் சேவை ஊர்தோறும் ஒவ்வொருவருக்கும் கிட்ட உதவுவதோடு அறிவுக்கு விழுப்பும் கிட்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த சங்கத்துல இருக்கிறவங்க எப்படிலாம் இருக்கணும்? தவம் செய்யணும், தற்சோதனை செய்யணும். தற்சோதனை செய்யணும் முக்கியமா. சினம் கொள்ளக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, வருத்தம் இருக்கக்கூடாது, யார் மேலேயும் ஒரு துவேஷம் இருக்கக்கூடாது, யார் மேலேயும் ஒரு மனதுக்குள்ள பஞ்சம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் எதுவுமே இல்லாம அந்த உத்தமராக இது எடுக்கும் பொழுது இந்த உலக சமாதான சங்கத்தை உலகம் முழுக்க அங்கங்க நமக்கு சொல்றாங்க இல்லையா? வீடுதோறும் வேதாத்திரியம், வீதி தோறும் மனவளக்கலை மன்றங்கள் சொல்லிருக்காங்க சாமிஜி. அது போல இந்த உலக சமாதான சங்கமும் உலகம் முழுக்க அதுக்குள்ள தகுதி நம்ம இத்தனை பார்த்தோம். அது போன்ற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உலக அமைதிக்கு குருவின் கனவுக்காக அவருடைய அந்த பிரபஞ்ச களத்தில் இருந்துள்ள அவர் இறைநிலையோடு ஒன்றுவதற்கு அந்த அவருடைய கனவு உலக சமாதானம்ங்கிற கனவு நினைவாதிருக்கும். நாம் அனைவரும் இன்னும் ஊர் குடி தெருக்குன்னு சொல்லுவாங்க. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உலகத்தை வாழ்த்தி, உலகில் உள்ள தலைவர்களை வாழ்த்தி, உலகத்தில் உள்ள மக்களை வாழ்த்தி, நல்ல உலகம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ சொல்லி வாழ்த்தி நல்லதொரு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன். இறை பேராற்றலுக்கு நன்றி, குரு மகானுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.